நாம் அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த பிரார்த்தனை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று இங்கே இந்த பாடலின் மூலமாக சொல்லப்படுகிறது. பொதுவாக நம்முடைய பிரார்த்தனையானது நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நிறைய தனம் செல்வங்கள் சேர வேண்டும் என்று நம்முடைய பிரார்த்தனையானது இருக்கின்றன. பிறகு எண்ணியதெல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். நான் எதையெல்லாம் நினைக்கின்றேனோ அவையெல்லாம் நடந்துவிட வேண்டும் என்றும் நாம் நினைக்கின்றோம். சில நேரத்தில் நாம் பயந்ததும் நடந்துவிட்டால் அதற்காக வருந்துகிறோம். ஆகவே நமது மனமானது எப்பொழுதும் நல்லதை மட்டும் நினைக்காது, தீயதையும் நினைக்கும். அது ஏன் அவ்வாறாக நினைக்கிறது என்று நம்மால் அறுதியிட்டு கூற முடியாது. மனதினுடைய சுபாவமே நல்லதையும் கெட்டதையும் நினைத்து பயப்படும் அல்லது பயத்தை காட்டும். இங்கு இந்த பாடலில் பிரார்த்தனை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று பாரதியார், மகாகவி பாரதியார் அவர்கள் கூறுகிறார். எண்ணிய முடிதல் வேண்டும் என்று கூறுகிறார். நாம் எண்ணிய எண்ணங்கள் எதை எண்ணுகின்றோமோ அந்த செயலானது நடைபெற வேண்டும் என்று கூறுகிறார். எண்ணிய முடிதல் வேண்டும். தீயதை எண்ணினால் அதுவும் நடந்துவிட வேண்டுமா என்றால் அடுத்த வரியில் கூறுகிறார், நல்லதையே எண்ண வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். அவ்வாறாக எண்ணுவதற்கு திண்ணிய நெஞ்சம் வேண்டும், உறுதியான உள்ளமானது இருக்க வேண்டும், மனமானது உறுதியுடன் இருக்க வேண்டும். நல்லதை நினைப்பதற்கு ஒரு சக்தி தேவை, தீயதை நினைப்பதற்கு சக்தி தேவையில்லை. நல்லதை நினைப்பதற்கு ஒரு சக்தி தேவை. அனைவராலும் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் நினைப்பவர்கள் அல்ல. பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சை என்று நினைப்பவர்கள் அல்ல நாம். நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், என் வம்சம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் நம்முடைய குடும்பத்தை மட்டுமே நினைக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே நல்லதை நினைப்பதற்கு ஒரு உறுதியான நெஞ்சமானது தேவைப்படுகிறது. திண்ணிய நெஞ்சம் வேண்டும். மேலும் நெஞ்சம் மட்டும் உறுதியாக இருந்தால் போதுமா என்றால் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று கூறுகிறார். நல்ல அறிவு இருக்க வேண்டும். கோணல் புத்தியுடன் இல்லாமல் நல்ல அறிவு வேண்டும், நல்ல அறிவு வேண்டும். பண்ணிய பாபம் எல்லாம் பரிதுமுன் பணியை போல நன்னிய நின் முன்னுங்கு நசித்திரல் வேண்டும் அன்னாய். எத்தனையோ ஜென்மாந்திரங்களாக நாம் செய்த பாபங்கள் எல்லாம் இறைவா, நான் உன்னை வணங்கும் பட்சத்தில் அந்த பாப கர்மாக்கள் அனைத்தையும் நீங்கி புண்ணிய கர்மாவாகிய சுகத்தை நீ எனக்கு தந்தருள்வாய் என்று நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும் என்று மகாகவி பாரதியார் அவர்கள் இங்கு காட்டுகிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாபமெல்லாம் பரிதி முன் பனியைப் போல. சூரியன், பரிதி என்றால் சூரியன், சூரியன் முன் இருக்கின்ற பனித்துளி எவ்வாறு கரைந்து போகிறதோ அதுபோன்று உன்னை வணங்கிய என்னுடைய பாபகர்மாக்களும் கரைந்து போகட்டும் என்று பிரார்த்திக்கின்றார். நன்னிய நின்முன்னுங்கு நசித்திரல் வேண்டும் அண்ணாய் என்று இயம்புகிறார். ஒரு அருமையான பிரார்த்தனை. இந்த பாரதியார் பாடலை நாமும் தினமும் உச்சரித்து நம்முடைய மனதினையும் நம்முடைய அறிவையும் உறுதி செய்து கொள்வோமாக. ஓம்